والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனை போற்றி புகழ்ந்தவனாக இந்த தொடர் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அறிந்து கொள்ள வேண்டிய சஹாபார்கள் என்ற தலைப்பின் கீழ் சில முக்கியமான சஹாபார்களுடைய வாழ்க்கை வரலாறையும் பார்த்தோம். அதிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினை பாடம் என்ன என்பதை முந்தைய உரையிலே அறிந்து கொண்டோம். அதை தொடர்ந்து இன்றைய தலைப்பின் கீழ் ஒரு மிகச்சிறந்த ஒரு நபி தோழர் தான் உமர் அலி. அவருடைய வாழ்க்கையின் இறுதி முடிவுகளிலிருந்து நமக்கு பெற வேண்டிய படிப்பினை பாடம் என்ன என்பதை இந்த உரையின் கீழ் நாம் அறிய இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது, இத்தகுல்லாஹ ஹக்கத்து காத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வே அஞ்சுகின்ற விதத்திலே அஞ்சுங்கள், முஸ்லிம்களாக இன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை வாயிலாக தெளிவாக பதிவு செய்கின்றார். ஆக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழும்போது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அவனுடைய முடிவுதான் அவனுடைய இறுதி நிலைமையை முடிவு செய்யும். அதே போன்றுதான் உமர் அலி அவர்கள் கடைசி இறுதி நாட்களில் இருந்து நமக்கு எண்ணற்ற படிப்பினை பாடங்கள் இருக்கின்றது. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். ஆக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழும்போது எப்படி வாழ்ந்தான் என்பது மிக முக்கியமல்ல, ஆனால் அவனுடைய மரணிக்கக்கூடிய தருவாயிலே அவன் சிறந்த மனிதனாக மரணிக்கின்றானா, அவன் மரணிக்கின்ற தருவாயிலே மக்கள் அனைவரும் அவனை புகழ வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வும் சொல்லுகின்றான், மரணிக்கும் போது நீங்கள் முஸ்லிம்களாக இன்றி மரணித்து விடாதீர்கள், ஈமான்தாரிகளாக மரணிக்க வேண்டும் என்று. இந்த உமர் அலி அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக எப்படி இருந்தார்கள் தெரியுமா? புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. தன்னுடைய சகோதரி இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை ஏற்கிறார்கள் உமர் அலிக்கு முன்னாடியே. அவருடைய சகோதரியுடைய கணவரும் இந்த மார்க்கத்தை ஏற்கிறார்கள். அதன் காரணமாக அவர்களை கட்டி வைத்து அடிக்கிறார். எந்த அளவிற்குனா, அவருடைய மச்சான் சொல்றாரு, என்னை தூணில் கட்டி வைத்து என்னுடைய மச்சான் என்னை அடின்னு அடிப்பாங்க உமர் அலி அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக. இப்படிப்பட்ட உமர் அலி அவர்கள், இஸ்லாத்தின் மீது வெறுப்போடு இருந்த உமர் அலி அவர்கள் இந்த இஸ்லாத்தில் இணைந்த பிறகு தன்னை அந்த அளவிற்கு பக்குவப்படுத்துகிறார். ஏனென்றால் எண்ணற்ற சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு பட்டியலிடுகிறார்கள். உமர் அலி அவர்கள் ஒரு வீதியிலே வந்தால் ஷைத்தான் மறு வீதியிலே விரண்டோடி விடுவான். அதே போன்று இன்னொரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். லிசான் உமர், உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகின்றான். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் தான் இந்த உலகத்திற்கு இறுதி நபி, காத்தமுன் நபி, வேற நபி இதற்கு பிறகு வரப்போவது கிடையாது. ஆனால் ஒருவேளை அல்லாஹ் அனுப்புவதாக இருந்தால் அது இந்த உமராகத்தான் இருப்பார். எந்த அளவுக்கு சிறப்பு பாருங்க. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்கிறாங்க, சில மலக்குமார்கள் சில நல்ல மனிதர்களிடத்திலே பேசுவார்கள், தூதர்களை தவிர சில மனிதர்களிடையே பேசுவாங்க. யார்? உதாரணமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பேசுறாங்க. அதே போன்று என்னுடைய சமுதாயத்திலே மலக்கு பேச தகுதியுடைய ஒரே நபர் இந்த உமர் அலி அவர்கள். மேலும் இந்த உமர் அலி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பின்பு மக்கள் எல்லாம் ஒன்றிணைத்து அனைத்து நபி தோழர்களும் சொல்லுகிறார்கள், மா ஜில்னா அஹ்சத்தும் முன் அஸ்லம் உமர், இந்த உமர் இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை ஏற்ற பிறகு நாங்கள் பெருமையும் கண்ணியமும் அடைந்தோம். அந்த அளவுக்கு உமர் அலி அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கின்றது. இஸ்லாத்தை ஏற்ற பிறகு தன்னை பக்குவப்படுத்துகிறார்கள், தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்கிறார்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய அனைத்து நடவடிக்கைகளும் சிறந்ததாக அமைய வேண்டும் என்று அனைத்து செயல்பாடுகளையும் செய்கிறார்கள். உமர் அலி அவர்கள் ஷஹீதாகி கொல்லப்படுவார்கள் என்பது முன்னறிவிப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிக்கிறார்கள். இதை ஹுதைபா அலி என்ன பண்றாங்கன்னா, உமர் அலிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை என்னிட்ட பதிவு செஞ்சாங்க, உங்களுக்கு மத்தியிலே ஒரு மூடப்பட்ட கதவு உள்ளது, அந்த கதவு எப்போ உடைக்கப்படுகிறதோ அப்போது இந்த மார்க்கத்திலே எண்ணற்ற ஃபித்னாக்களும் குழப்பங்களும் தலை தூக்க ஆரம்பித்து விடும், எண்ணற்ற பாவங்கள் தலை தூக்கி விரிந்து ஓடும். அந்த அளவிற்கு அந்த கதவு உடைக்கப்பட்ட முன்பு இந்த மார்க்கத்திலே கொள்கை குழப்பங்கள் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை உமர் அலிட்ட வந்து சொல்றாங்க ஹுதைபா அலி. உமர் அலி கேட்கிறாங்க, ஏன் இது முன்னறிவிப்பு, உமர் அலி கொல்லப்பட போகிறார், ஷஹீதாக்கு கொல்லப்படுவார் என்பது முன்னறிவிப்பு. அதைத்தான் ஹுதைபா அலி வந்து பிரதிபலிக்கிறாங்க. அப்ப உமர் அலி கேட்கிறாங்க, அந்த கதவு உடைக்கப்படுமா திறக்கப்படுமா? உடைக்கப்படும் என்றால் அவர் ஷஹீதாகி கொல்லப்படுவார், திறக்கப்படும் என்றால் இலகுவாக இயற்கையான மரணிப்பார் என்று அர்த்தம்.
அப்ப ஹுதைபா அலி சொல்றாங்க, இல்லை இல்லை, அந்த கதவு உடைக்கத்தான் படும் என்று ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. உடனே உமர் அலி வருத்தப்படுறாங்க. ஐயோ, நான் இருக்கின்ற காலம் வரைக்கும் இந்த மார்க்கத்துல எந்த ஒரு கொள்கை குழப்பமும் வராது, ஆனால் நான் மரணித்து விட்டால் எண்ணற்ற கொள்கை குழப்பங்கள் நீடிக்குமே என்று அவர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ இவருடைய இறுதி காலகட்டத்தை புகாரியிலே 3700வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவருடைய மரணம் எப்படி ஏற்படுகின்றது, அந்த மரண தருவாயிலே இவர் பட்ட இன்னல்கள் என்ன, அதன் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினை என்ன என்பதை இந்த ஒரு ஹதீஸை நம்ம ஆழமா நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்தாலே போதும், எண்ணற்ற விஷயங்கள் நமக்கு சிறந்த படிப்பினையாக இருக்கும். இதில் உள்ள அனைத்து விஷயங்களும் நமக்கு ஒரு சிறந்த படிப்பினையாக இருக்கும். உமர் அலி அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வந்து சஃப்புகளை சரி செய்வார்கள். சஃப்புடைய விஷயத்தில் அந்த அளவு இருப்பாங்க. புகாரியில 3700வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. சஃப்புடைய விஷயத்தில் ரொம்ப கவனமா இருப்பாங்க. இஸ்தகு சுஃபுவுக்கும், உங்களுடைய சஃப்புகளை நேராகவும் நெருக்கமாகவும் ஆக்குங்கள், ஒவ்வொரு ஆளா நிப்பாட்டுவாங்க. அப்படி ஃபஜ்ருடைய தொழுகையிலே சூரா யூனுஸையும் சூரா நஹலையும் ஓதுவார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரிகான மசூதா, ஃபஜ்ருடைய நேரத்திலே ஓதப்படுகின்ற குர்ஆனுடைய வசனத்தை மலக்குமார்கள் சாட்சி பகர்வார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது. அப்போ ஃபஜ்ருடைய தொழுகையிலே வந்து சஃப்ல நின்று தொழுகையை ஆரம்பம் செய்கிறார்கள். அதே ஃபஜ்ருடைய வேளையிலே அபுல் சல்ஹா ஃபைரோஸ் என்ற ஒரு கேடுகட்ட அயோக்கியனும் சஃப்ல வந்து நிற்கிறான். இருட்டுடைய நேரம், என்ன நடக்குதுன்னு தெரியாது. தொழுகை ஆரம்பிக்கப்படுகிறது. பின்னால் நின்று கொண்டிருந்த அபுல் சல்ஹா ஃபைரோஸ் என்ற கேடுகட்ட அயோக்கியன் தான் மறைத்து வைத்திருந்த பிச்சுவா கத்தியை உமர் அலி அவர்கள் முதுகுக்கு பின்னால் ஏறச் சொருகின்றார். சொருகப்பட்ட கத்தி மறுபுறம் வருகிறது. உடனே உமர் அலி அவனுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு உடனே சொல்கிறார்கள், கத்தலன்யல் கல், என்னை ஏதோ ஒரு நாய் கொல்ல பார்க்கிறது. உடனே பின்னாடி நின்று கொண்டிருந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடைய கையை அழைத்து அவர்கள் முன்னாடி இமாமத் செய்ய நிப்பாட்டுறாங்க. மக்கள் எல்லாம் பின்னாடி ஒரே குழப்பமா இருக்கு. என்ன சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, சொல்கையோட சத்தம் ஒண்ணுமே கேட்கலையே, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம, ஏன்னா இருட்டிற்கு நடுவில் மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, முன் சப்ல மட்டும் ஏதோ தெரியுது. அப்போ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவருடைய கையில கரத்தை உமர் அலி அவர்கள் பிடித்த மாத்திரத்திலே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் உணர்ந்து கொண்டார்கள், உமர் அலி அவர்களை யாரோ குத்தி விட்டார். உடனே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சிறிய சூறாக்களை ஓதி தொழுகையை முடிக்கிறார்கள். இந்த அபுல் சல்ஹா ஃபைரோஸ் என்ற கேடுகட்ட அயோக்கியன் செல்லும் போது கிட்டத்தட்ட 13 சக நபி தோழர்களை 13 நபர்களை குத்திவிட்டு செல்கின்றான். அதில் 7 நபர்கள் அதே இடத்திலே ஷஹீதாக்கி கொல்லப்படுகிறார்கள். பின்பு குத்தப்பட்ட உமர் அலி அவர்களே அவருடைய வீட்டிற்கு எடுத்து செல்லப்படுகிறார்கள். உமர் அலி கேட்கக்கூடிய முதல் வார்த்தை, என்னை குத்தியது யார்? உடனே சொல்லப்படுகிறது, குலாமுன் முகிராவுடைய அடிமை அபுல் சல்ஹா ஃபைரோஸ் என்ற ஒரு கேடுகட்ட அயோக்கியன் என்று. உடனே சொல்லுகிறார்கள் உமர் அலி அவர்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யஜல் மீத்ததி ஃபீ யதீஹி ரஜுலன் யஅதில் இஸ்லாம். யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். ஏன் தெரியுமா? இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவருடைய கரத்தால் நான் குத்துப்படவில்லை. ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவோ, ஒரு பகையின் காரணமாகவோ, ஒரு கோபத்தின் காரணமாகவோ நான் குத்துப்படவில்லை. மாறாக ஒரு முஸ்லீம் அல்லாதவனுடைய கையிலே என்னை குத்துப்பட வைத்தாய், அதற்கே உனக்கு எல்லா புகழும் என்று உமர் அலி அவர்கள் குத்துப்பட்ட நிலைமையிலும் கூட அந்த பக்குவமான இலகுவான குணத்தை வெளிப்படுத்துகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். மேலும் உடனே இந்த செய்தி காட்டு தீ போல பரவுகிறது. அனைத்து மக்களும் கதறுகிறார்கள், இந்த தினம் போல் எங்களுக்கு துக்கமான தினமும் எதுவும் கிடையாது என்று மக்களுடைய வாயால் வரக்கூடிய அளவிற்கு அவருடைய ஆட்சியும் சரி, அவருடைய பண்பாடுகளும் சரி அந்த அளவிற்கு சிறந்ததாக இருக்கிறது. மருத்துவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். குத்தப்பட்ட ஆழம் எவ்வளவு என்று தெரிந்தால் அவர் இன்னும் எவ்வளவு நாட்கள் உயிரோடு இருப்பார் என்பதை அறிந்து கொள்ளலாம். உடனே ஆலோசிக்கப்படுகிறது. ஆலோசனையிலே முதலாவதாக அவருக்கு பேரிச்சம்பளத்தினுடைய சாறு வயிற்றிலே ஊற்றப்படுகிறது. குத்தப்பட்ட இடத்தின் வழியாக ஊற்றப்பட்ட சாறு குத்தப்பட்ட இடத்தின் வழியாக வெளியே ஏறுகிறது, ரத்தம் போன்று. அது வருகிறது ரத்தமா அல்லது பேரிச்சம்பள சாரா என்று தெரியாத அளவுக்கு இருக்கு. உடனே மறு ஆலோசனை நடக்கின்றது. அவருக்கு பாலை கொடுப்போம், பாலை கொடுத்தா என்ன ஆகுதுன்னு அவருடைய வாயிலே பால் ஊற்றப்படுகிறது. பால் ஊற்றிய மறுகணம் அந்த குத்தப்பட்ட பகுதியின் வழியாக வெளியே வருகிறது. உடனே எல்லாரும் முடிவு செய்கிறார்கள், இன்னும் ஒரு சில மணித்துளிகளை உமர் அவர்கள் மரணித்து விடுவார்கள். உடனே உமர் அலி அவர்கள் தன்னுடைய மகனாரை அழைக்கிறார். யா அப்துல்லாஹ் பின் உமர், உடனே என்னுடைய மகனே வா என்று அழைக்கிறார்கள். தந்தைக்கு மகனுக்கு இடையே உள்ள உறவு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். உன்புருமா அலைய மினத்தைன், எவனுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு பார்த்து சொல்லுப்பா. உடனே மகன் பார்த்து சொல்றாரு, ஜித்ததன் வ ஜமானியன் அல்பாபா,
86,000 திர்ஹாம் அளவுக்கு உங்களுக்கு கடன் இருக்கிறது தந்தையே என்று சொல்லுகிறாரு. முதல் சுமையை மகன்கிட்ட ஒப்படைக்கிறார். நீ இவர்கிட்ட கேட்டு வாங்கு, இல்ல அடுத்து இவங்க அடைக்க முடியலையா குறைஷி கூட்டத்திலிருந்து கேட்டு வாங்கி எட, இல்லையா நீ பொறுப்பேற்றுக்கோ என்று தன்னுடைய கடனிற்காக மகனிடத்திலே பொறுப்பை சாட்டுகிறார். அடுத்து 2வது கேட்கிறாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அபூபக்கர் சித்திக் அலி அவர்களின் அருகிலே நான் அடக்கம் செய்ய ஆசைப்படுகின்றேன். மகன்கிட்ட வெளிப்படுத்துறார். நீ போய் அன்னை ஆயிஷா ரலிட்ட கேட்டுட்டு வா. கேட்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்? எக்கிற அலைகி உமர் சலாம், அலைக்க உமர் சலாம், உமர் சலாம் சொன்னார்னு போய் சொல்லு. வலா தகுல் அமீருல் மூமினின், அமீருல் மூமினின் சலாம் சொன்னார் என்று ஒருபோதும் கூறிவிடாது. எந்த அளவுக்கு தன்னடக்கம் பாருங்க. ஒரு ஆட்சியாளர் தளபதியாக இருக்கின்றார், அரசு அதிகாரியாக இருக்கின்றார், அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை வழிநடக்கக்கூடிய அமீராக இருக்கக்கூடிய உமர் அலி அவர்கள் தன்னுடைய இறுதி கட்டத்திலே தன்னுடைய மகனாரிடம் சொல்றாங்க, நீ அன்னை ஆயிஷா ரலிட்ட போய் அவங்கள்ட்ட உமர் சலாம் சொன்னாருன்னு சொல்லு, அமீருல் மூமினின் சலாம் சொன்னார்னு ஒருபோதும் கூறுகிறாதே. உடனே திருப்பி அடுத்த ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க, இன்றைய தினத்திலிருந்து நான் அமீருல் மூமினின் அல்ல, ஏன்னா என்னுடைய இறுதி கட்டம் முடிந்து விட்டது, நெருங்கி விட்டது. உடனே இந்த விஷயத்தை சொன்ன உடனே இந்த விஷயத்தை அப்துல்லா அலி அவர்கள் ஆயிஷா ரலிட்ட எடுத்துட்டு போய் சொல்றாங்க. ஆயிஷா அலி அதை கேட்டு கதறி எழுதிட்டு அவங்க சொல்றாங்க, என்னுடைய தந்தை உங்களுடைய கணவர் பக்கத்திலையும் உங்களுடைய தந்தை பக்கத்திலையும் அடக்க ஆசைப்படுகிறார்கள் என்ற செய்தியை ஆயிஷா அலி கேட்டதும் ஆயிஷா அலி பதில் நிற்கிறாங்க, குந்து உரீதுன நப்சிஹி, இந்த இடம் எனக்கு மிக பிரியமான இடம், அது உங்களுக்கு தெரியாதா? ஒலவ் ஊசினல்ல பிஹி ஒலவ் யோமு நப்சி, அந்த இடத்திற்கு மிகவும் தகுதியானவர் இந்த உமர். ஏன் தெரியுமா? அந்த அளவிற்கு அவருடைய ஆட்சி, அந்த அளவுக்கு அவருடைய இந்த மார்க்கத்தினுடைய பற்று, அந்த அளவுக்கு கொள்கை உறுதி. அதன் காரணமாகத்தான் அன்னை ஆயிஷா அலி அவர்கள் அந்த இடத்தை கொடுக்க முன் வர்றாங்க. இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் உமர் அலி அவர்களை பார்த்துட்டு சொல்றாங்க, என்ன உங்க மூஞ்சியை பார்த்தா ரொம்ப பதட்டமா இருக்கு, ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்க யார் தெரியுமா என்று உமர் அலி அவர்களுடைய புகழ சொல்றாங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடன் நட்பு கொண்டீர்கள், அவர்கள் விரும்பிய நிலைமையிலே நீங்கள் வாழ்ந்தீர்கள். நீங்கள் அபூபக்கர் சித்திக் அலி நட்பு கொண்டீர்கள், அவர்கள் விரும்பிய நிலைமையிலேயே நீங்கள் வாழ்ந்தீர்கள். அனைத்து நபி தோழர்களுடன் நீங்கள் நட்பு கொண்டீர்கள், அவர்கள் விரும்பிய நிலைமையிலே நீங்கள் மரணிக்க போகிறீர்கள். அப்போதுக்கு நீங்க பதட்டப்படுறீங்கன்னு அப்பாஸ் அலி கேட்ட உடனே உமர் அலி பதிலளிக்கிறாங்க, நான் அதற்காக பதட்டப்படவில்லை. மின் அஸ்லிகவா அஸ்லின் அக்ஸாபி, நான் மரணித்த பின்பு பாவங்கள் எல்லாம் தலை தூக்கி விடுமோ என்று அதற்காகத்தான் நான் கவலைப்படுகின்றேன். இப்படி அப்பாஸை ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இதில் அனைவருக்கும் சிறந்த படிப்பினை பாடம் உள்ளது. என்ன தெரியுமா? வல்லாஹி அல்லவ் அன்ன திலாகல் அருளில் தகவா, இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், இந்த பூமி முழுக்க தங்கம் கொட்டி கிடந்தாலும் சரி, லவ் ததைது பிஹி மின் அதாபில்லா அஸ்ஸவஜல், இப்ப இருக்கக்கூடிய இந்த மரண வேதனையிலிருந்து என்னை பாதுகாக்க அனைத்தையும் அதற்கு ஈடாக கொடுப்பேன், எனக்கு மரண வேதனை தாங்க முடியலன்னு சொல்லி உமர் அலி அவர்கள் அப்பாஸ் அலியிடம் கதறுகிறாங்க. யோசிச்சு பாருங்க, எப்படி வாழ்ந்த உமர் அவருடைய மரண வேதனையில துடிக்கிறாரு. நமக்கெல்லாம் என்ன மரண வேதனை வராது என்று நமக்கு அசால்ட்டா இருக்கிறோம். பின்பு அலி அலி வர்றாங்க. இந்த அழுத்து வனா அபூபக்கர் உமர், ஹரஜத்து வனா அபூபக்கர் உமர், தஹப்துவனா அபூபக்கர் உமர், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து நான் கேட்டிருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, நானும் அபூபக்கர் உமரும் நுழைந்தோம், நானும் அபூபக்கர் உமரும் பேசிக்கொண்டோம், நானும் அபூபக்கர் உமரும் சென்றோம் என்று உங்களை அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கி வைத்துதான் பேசியிருக்காங்க. நீங்க யார் தெரியுமா? வல்லாஹி, நான் இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், மார்க்க விஷயத்திலே ஒருவரை பின்பற்றுவேயானால் அது உங்களைத்தான் நான் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்வேன். அந்த அளவுக்கு மார்க்க விஷயத்துல நீங்க அந்த அளவுக்கு கரெக்டா இருப்பீங்களே என்று அலி அலி அவர்கள் உமர் அலிவுக்கு சர்டிபிகேட் தர்றாங்க. உடனே உமர் அலி தன்னுடைய மகனாரை அழைக்கிறார். மகனே, மடியில என் தலையை வைப்பா. மகன் வைக்கிறார். மகன் வச்ச கொஞ்ச நேரத்திலே வலி தாங்க முடியல. உடனே உமர் அலி சொல்றாங்க, லவ் அலல் அருள், என்னுடைய தலையை பூமியில கீழே வைப்பா. தந்தையே, பூமி சுடுது, தலையை கீழே வச்சா இன்னும் சூட்டை தாங்க முடியாது, இல்ல எனக்கு வலி தாங்கல், நீ முதல்ல என்னுடைய தலையை வை அப்படின்னு அழுகிறாங்க. உடனே மகன் தலையில வைக்கிறார். உமர் அலி உடனே துவா செய்யறாங்க, வைலி எனக்கு நாசம்தான், வைல் உம்மி என்னுடைய பெற்றெடுத்த தாய்க்கு நாசம்தான், இல்லம் எர்ஹம்னி ரப்பி அஜ்ஜவஜல், யா இறைவா, எனக்கு இந்த மரண வேதனையிலிருந்து நீ இரக்கம் புரியாவிட்டால் நிச்சயமாக எனக்கு நாசம்தான், எனக்கு நாசம் ஏற்படும் என்று உமர் அலி கதறி அழுகிறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோம், நம்ம எவ்வளவு தீமையான காரியத்தில் ஈடுபடுறோம். ஆனா நமக்கு என்ன, எல்லாத்தையும் துரோகம் பண்ற, எல்லாரிடமும் அநியாயம் புரிகிறோம், எந்த ஒரு கருணையும் காட்டுறதில்ல, மக்களிடத்துல நன்மையான காரியம் செய்வதில்லை.
அது அப்படி செய்தாலும் அது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். நமக்கு மரணம் வராது என்ற ஒரு எண்ணத்துல நம்ம அனைத்து தவறுகளையும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் மரண வேதனை ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. உமர் அலி அவருடைய மரண வேதனையில எப்படி குலுக்கி எடுத்தான் பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆக இந்த மரணம் வருவதற்கு முன்பாக நம்மளை நாம சுய பரிசோதனை செய்யணும். அதுதான் அல்லாஹ் தன்னுடைய திருமலை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும், ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, நீங்கள் உங்களை தங்களைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். லா எதுர்ருக்கும் மந்தல்ல இதழ் ததைத்தும், அப்படி நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டால் உங்களை வெல்ல உலகத்தில் யாரடா இருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை வாயிலாக பதிவு செய்கின்றார். ஆக வாழும் போது நம்ம எப்படி வாழ்ந்தோங்கிற முக்கியம் இல்லை, மரணிக்கிற தருவாயில நம்மளுடைய மரணம் எப்படி இருக்குது. ஒரு மூமினா மரணிக்கிறோமா, ஷிர்கை விட்டு இணை வைக்காமல் இருக்கிறனா, வரதட்சணை கல்யாணத்துக்கு நான் போகாம இருக்கிறனா, இப்படி அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டித்தராத எந்த ஒரு செயலையும் நான் செய்யாமல் ஒரு அல்லாஹ்வை இணை வைக்காமல் ஒரு மூமினாக நான் மரணித்தால் நிச்சயமாக நானும் வெற்றியாளன். ஆக இந்த உலகத்திலே, முக்கியமாக இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் அதிகமாக நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும். நம்மளால எந்த ஒரு நபருக்கும் இழிவோ அவமானமோ கஷ்டமோ நேர்ந்து விடக்கூடாது. ஆக இந்த விஷயத்திலே மிகவும் கண்ணுங்கருத்தமாக செயல்பட்டு நம்மளுடைய அமல்களை அதிகப்படுத்தி நாளை மறுமையிலே வெற்றியடைந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்குள்ளே நாம் அனைவரும் நுழைய வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் துவா செய்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.